கங்கை கொண்ட சோழன் பாகம் 1 அத்தியாயம் 12. உடனடியாக தஞ்சைக்கு வந்து அரசரை சந்திக்க வேண்டும் என்று ஓலை ஸ்ரீவிஜய தூதுவருக்கு நாகை விகாரத்தில் வைத்து கொடுக்கப்பட்டது. அவர் புறப்பட தயாரானார். துணைக்கு தாங்களும் வருவோம் என்று சில புத்த பிக்ஷுக்கள் எழுந்தார்கள். அவர் வேகமாக மறுத்தார். அவருக்கு 60 வயது இருக்கும். வேண்டாம், நீங்கள் இதில் தலையிடாதீர்கள். இப்பொழுது நிலைமை நன்றாக இல்லை. ராஜேந்திர சோழருக்கு நம் மீது கோபம் வந்துவிட்டது. அதை விசாரிக்கப் போகிறார். அப்படி விசாரித்தால் என்ன நிலைமை இருக்கிறதோ அதை தெள்ளத் தெளிவாக நான் அவரிடம் சொல்வேன். நான் ஒரு தவறும் செய்யவில்லை. ஸ்ரீவிஜய மன்னர் ஆணையின்படி இங்கு வந்து இருக்கிறேன். ராஜேந்திர சோழருக்கு நல்ல விதமாக அறிமுகம் செய்யப்பட்டேன். என்னுடைய வேலைகளை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறேன். என் மீது எந்த தவறும் இல்லை என்று சொல்ல முயற்சிக்கிறேன். மாறாய், என்னை தண்டித்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் ஒருபொழுதும் இதில் சிக்கிக்கொள்ளாதீர்கள். ஸ்ரீவிஜயத்து மக்கள் செய்வது தவறு. அந்த மன்னரும் அதிகாரிகளும் முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறார்கள். சோழ தேசத்தின் வலிமை புரியாமல் இருக்கிறார்கள். 20-25 வீரர்கள் வருவார்கள், வெட்டி வீழ்த்தி விடலாம் என்று அவர்கள் கொக்கரிக்கிறார்கள். உள்ளுக்குள்ளே 2.5 லட்சம் வீரர்கள் யானைகளோடும் குதிரைகளோடும் இறங்குவார்கள் என்று அவருக்கு தெரியவில்லை. இதை நான் போய் அங்கு சொன்னால் அங்கும் குற்றவாளி ஆவேன். சோழ தேசத்திற்கு பரிந்து பேசுகிறேன் என்று என்னை கசையால் அடிக்கலாம். அப்படி போனாலும் ஆபத்து, இப்படி போனாலும் ஆபத்து. அப்படி போய் அடி வாங்குவதை விட இப்படி போய் சிறையில் இருக்கலாம். நிறைய புத்தர் நாமத்தை சொல்லி கொண்டிருக்கலாம். அவர் விடை பெற்றார். அவர் தஞ்சையை நோக்கி புறப்பட்ட அந்த பிற்பகல் நேரத்தில் ஸ்ரீவிஜயத்தில் இருட்ட துவங்கியது. விளக்குகள் ஏற்றப்பட்டன. கடற்கரை ஓரமுள்ள சிறிய குடிசைகளில் உள்ள விலைமாதர்கள் தங்களை அலங்கரித்து கொள்ள தொடங்கினார்கள். அந்த அலங்கரிப்புக்கு நடுவே காம கூச்சல் அதிகம் இருந்தது. நடந்து போகும் ஆடவரை கவர அவர்கள் ஒருவருக்கொருவர் சீண்டி கொண்டும் சிரித்து கொண்டும் கட்டி கொஞ்சிக் கொண்டும் மற்றவருக்கு வேடிக்கை பொருளாக காட்சியளித்தார்கள். நெடுங்காலமாக அந்த இடம் விலைமாதர்களின் இடமாக இருந்தது என்பதை உற்று பார்த்தவர்களுக்கு புரியும். விலைமாதர்கள் அந்த பகுதியின் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருந்தார்கள். கும்பல் கும்பலாக உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். உரத்த குரலில் சண்டையிட்டார்கள். அலட்சியமாக பேசினார்கள். சில பேர் ஒருவரை ஒருவர் தழுவி காமவெறி தாழாது முத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். இவர்கள் அப்படி நடிப்பதால் மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்க முடியும் என்பதாக செய்து கொண்டிருந்தார்கள். 10-12 பெண்கள் தலைமயிரை பிடித்து இழுத்து அடித்து கொள்ள எல்லோரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தார்கள். ஆபாசமான வார்த்தைகள் வெட்கமின்றி அங்கு இறைக்கப்பட்டன. தமிழிலுள்ள கெட்ட வார்த்தைகளும் அங்கு சொல்லப்பட்டன. வந்த மாலுமிகளிடத்தில் தமிழில் என்ன கெட்ட வார்த்தை உண்டு என்று கேட்டு தெரிந்து கொண்டு அதை திரும்ப திரும்ப சொல்லி உரத்த குரலிலே அதை சந்தோஷமாக கூவுவது அந்த விலைமாதர்களின் வழக்கம். அதில் ஒரு குரூர திருப்தி. விலைமாதர்கள் தவிர அவர்கள் நடமாட்டத்தால் அங்கு தின்பண்ட கடைகள் அதிகம் இருந்தன. குறிப்பாய் மாமிச வகையான உணவுகள் மிதமஞ்சி இருந்தன. அந்த பெண்கள் எல்லோரும் சீன தேசத்திலிருந்தே துரத்தப்பட்ட நாடோடிகளாக இருந்தார்கள். சிறிய கண்கள், சிவந்த உடல், மெல்லிய தலைமயிர், உடம்பும் உருவி விட்டது போல இருந்தது. பெயருக்கு சிறு மார்பகங்கள் இருந்தன. ஆனால் அவர்கள் வேலை தெரிந்தவர்களாக இருந்தார்கள். எப்படி மயக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அவர்கள் வெள்ளையாய் சிரித்தார்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே விஷமம் இருந்தது. பாம்பு கொடு என்று ஒருவள் காசு நீட்ட தண்ணீர் தொட்டிக்குள் தலையை மட்டும் நிமிர்த்தி கொண்டிருந்த பாம்புகளில் ஒன்றை அவன் சட்டென்று எடுத்தான். ஆணியிலே வைத்து தலையை அழுத்தினான். கொன்றான். மேல் தோலை சரட்டென்று உருவி கிழித்து உள்ளே இருக்கிற சதையை மட்டும் வட்டமாக சுருட்டி அதன் மீது உப்பும் மிளகுத்தூளும் போட்டு இலையோடு சிறிது நேரம் ஆவியிலே வேக வைத்து அவளிடம் நீட்டினான். சுட சுட காரமும் மணமுமாக இருந்த அந்த பாம்பை அவள் விரும்பி கடித்து உண்டாள். அதில் பங்கு கேட்க பல விலைமாதர்கள் வந்தார்கள். பாம்பு மட்டும் இல்லாது வெட்டுக்கிளி, தென்னை மரத்து வண்டு, கடல் வகை நண்டு, பல பேர் தென்னை மரத்து வண்டுகளைத்தான் நர நரவென்ற சப்தத்தோடு உண்பார்கள். புரதசத்து எல்லாவற்றிலும் அதிகமாக இருப்பது அவர்களுக்கு நன்கு தெரிந்திருந்தது. கொஞ்சம் தென்னை மரத்து வண்டும் கொஞ்சம் சாராயமும் சாப்பிட்டால் போதும்.
அன்று மாலை மிக உற்சாகமாக கழியும் என்று அவர்களுக்கு தெரியும். அதிகமான உஷ்ணத்தோடு காணப்பட்ட அவர்களை சுற்றி சீன தேசத்து மாலுமிகள் வந்தார்கள். போட்டி போட்டு பெண்களை அவர்களுக்கு முன்பு ஆட சொன்னார்கள். அதிகமான காசு, அதிகமான சேவை என்ற சொற்றொடர் அங்கு அடிக்கடி பேசப்பட்டது. நடுநிசியில் இந்த கும்பல்கள் குறைந்தன. மக்கள் உறங்கப் போனார்கள். விடிந்து வெகுநேரம் கழித்தும் அந்த இடத்திலே தூக்கம் கலையாமல் வெறுமே இருந்தது. 2 புத்த பிக்ஷுக்கள் அந்த தெருவின் வழியாக நடந்து கடற்கரை விளிம்பின் துறைமுகத்தில் எல்லையிலே வந்து நின்று கொண்டார்கள். அங்கு மிகப்பெரிய சீனத்து நாவாய் ஒன்று கட்டப்பட்டிருந்தது. சீன மாலுமிகள் என்ன வேண்டும் என்று கேட்க அவர்கள் தங்களுடைய கப்பறைகளை காட்டினார்கள். சீன மாலுமிகள் மேலிருந்து கீழ் இறங்கி வந்து தானியங்களை அந்த கப்பறைகளில் கொட்டினார்கள். விழுந்து வணங்கினார்கள். வேறு ஏதேனும் வேண்டுமா என்று கேட்டபொழுது வேண்டாம் என்று மறுத்துவிட்டு புத்த துறவிகள் நகர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டார்கள். தானம் வாங்கிய தானியங்களை பைகளிலே கொட்டி கொண்டு காலி கப்பறைகளோடு போனார்கள். வேறொரு இடத்தில் அவர்களுக்கு பால் கொடுக்கப்பட்டது. அந்த பாலை வாங்கி சூடாற்றி உறிஞ்சி குடித்தார்கள். இன்னும் தொடர்ந்து நடந்து துறைமுகத்தின் வேறு பகுதிக்கு போனார்கள். அது சோழ தேசத்து கப்பல்கள் இறங்குகின்ற இடம். அது வெறுமையாய் இருந்தது. சோழ கப்பல்கள் இங்கு வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டன. அந்த தவறு இன்னும் அந்த துறைமுகத்திலே உள்ளவருக்கு தெரியவில்லை. இன்று வரும், நாளை வரும், நாளை மறுநாள் வரும் என்று மரக்கப்பல்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கப்பல்கள் வராது என்று அந்த துறவிகளுக்கு தெரியும். அவர்கள் பார்ப்பதற்கு இலங்கையை சேர்ந்தவர்கள் போல தென்பட்டார்கள். ஸ்ரீலங்காவிலிருந்து தான் புத்த பிக்ஷுக்கள் பல்வேறு திக்குகளுக்கு பரவினார்கள். ஸ்ரீலங்காவில் உள்ள பெரிய புத்த மடங்கள் இளம் துறவிகளை வெவ்வேறு ஊர்களுக்கு கப்பலேற்றி அனுப்புகின்றன. புத்த மதத்தை பற்றி பிரச்சாரம் செய்ய அனுப்புகின்றன. அப்படி வந்தவர்கள்தான் இந்த துறவிகள். ஆனால் அவர்களுக்கு தேசத்தை பற்றிய அக்கறை அதிகம் இருந்தது. ஸ்ரீவிஜயத்தின் தலையெழுத்து நன்றாக இல்லை என்று அவர்களுக்கு தெரிந்தது. என்ன செய்வது என்று உரக்க யோசித்தார்கள். அவர்கள் தனியே உட்கார்ந்து கொண்டு ஏதோ விவாதம் செய்வது போல தொலைவே இருப்பவர்களுக்கு தெரிந்தது. ஆனால் அதிக நேரம் அவர்கள் அரசியலை பற்றியே பேசினார்கள். என்ன ஆகும் என்று நினைக்கிறீர்கள்? சுத்தமான சோழ நாட்டு தமிழிலே ஒரு புத்த பிக்ஷு கேட்க, என்ன ஆகும்? யுத்தம் வரும். சேர தேசத்து தமிழிலே இன்னொரு புத்த பிக்ஷு பேசினார். யுத்தம் எப்பொழுது வரும்? எப்பொழுது வேண்டுமானாலும் வரும். அப்பொழுது ஸ்ரீவிஜயத்தினர் என்ன ஆவார்கள்? உதைப்படுவார்கள். சோழர்கள் ஸ்ரீவிஜயத்து படைகளை விட பலம் வாய்ந்தவர்களா? வெகு நிச்சயமாக. கடல் கடந்து இத்தனை தூரம் எத்தனை வீரர்கள் வந்துவிட முடியும்? இப்பொழுது ராஜராஜன் இல்லை, இது ராஜேந்திரன். கடும் கோபம் உடையவன். அவனுடைய போர் முறை முற்றிலும் அழிப்பது, முடமாக்குவது, அடுத்த 50 வருடங்களுக்கு எழுந்திருக்கே முடியாமல் செய்வது. இன்று மதுரையும் சேர தேசமும் அப்படித்தான் இருக்கிறது. மதுரையை எரியூட்டி விட்டான். சேர தேசத்தை சிதறடித்து விட்டான். சேர தேசத்து கிராமங்களில் ஒரு கிராமத்திற்கு 5 பேர் 6 பேர் தான் எஞ்சி இருக்கிறார்கள். நாஞ்சில் நாடு மட்டுமே தப்பி பிழைத்தது. ஏனெனில் நாஞ்சில் நாட்டில் உள்ளவர்களுக்கு சேர தேசத்தவர்களை பிடிக்காது. அவர்களுடைய தாக்கம் இவர்கள் வாழ்க்கையில் அதிகம். அவர்களுடைய ஆணவம் இவர்களை பலமுறை தலைகுனிய செய்திருக்கிறது. ஆகவே சோழரால் சேர தேசம் தண்டிக்கப்பட்டதால் நாஞ்சில் நாட்டு மக்கள் சந்தோஷமடைந்தார்கள். இது ராஜேந்திரனுக்கு தெரிந்து போயிற்று. எனவே நாஞ்சில் நாட்டை வெறுமே வார்த்தையால் மிரட்டுவதோடு நகர்ந்து விட்டான். சேர தேசத்தில் இப்பொழுது நாஞ்சில் நாடுதான் செழிப்போடு இருக்கிறது. சேரர்கள் தங்கள் வீட்டு ஜன்னல்களை, வெண்கல உருளைகளையும் பாத்திர பண்டங்களையும் நாஞ்சில் நாட்டிற்கு வந்து விற்று அரிசியும் பருப்பும் வாங்கி போகிறார்கள். யானைகளுக்கும் பசுக்களுக்கும் போட்ட வாழைத்தார் இப்பொழுது சேர தேசத்திலே மிகப்பெரிய விலையாக போய்கொண்டிருக்கிறது. சேர தேசத்து மரக்கலன்கள் காந்தலூர் சாலையை அழித்த பிறகு என்னவாயின என்று யாருக்காவது தெரியுமா? தெரியவில்லையே. காணோமே. ஆம், காணோம் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருங்கள். ஆனால் அவை எங்கு போய் சேர வேண்டுமோ, எந்த இடத்திலே பதுங்கி இருக்க வேண்டுமோ அங்கு அழகாக இருக்கின்றன. ஆனால் சேர தேசத்து நாவாய்கள் நம்மதை விட சிறியவை, ஆனால் விரைவானவை. இங்கே வரி வசூலித்தது கூட சரி, ஆனால் வணிகர்களின் கையை சீவி ஒட்டக்கட்டி அடித்து துரத்தினார்களில் பாருங்கள். அதுதான் மிகப்பெரிய கொடுமை.
அதுதான் எல்லாவற்றிற்கும் தலையாய் வம்பாக வரப்போகிறது. தன்னை அவமானப்படுத்தியதாக ராஜேந்திர சோழர் நினைக்கப் போகிறார். வணிகர்களின் கால் கட்டை விரலை வெட்டியது, கைகளை வெட்டி ஒட்டியது, இதெல்லாம் கொடூரமான செயல்கள். வணிகர்களுக்கு சண்டை போட தெரியாது. அவர்கள் வியாபாரம் பேச வந்தார்கள். அவர்களை சீனர்களோடு கோர்த்துவிட்டு 2 பேரிடமும் காசு வாங்கி கொண்டு அழகாக பிழைத்திருக்கலாம். எந்த வணிகர் வந்தாலும் இதோ இந்த பேய் பெண்கள் கூட்டம் காசு சம்பாதிக்கும். இவர்களிடம் காசு புரண்டால் என்னென்ன விதமாகவோ ஊருக்குள்ளே வரும். எல்லாவற்றையும் கெடுத்து கொண்டோம். இன்னொரு விஷயம், இந்த 2 பேருடைய வருகையால் இந்த ஊர் ஒழுக்கம் கெட்ட ஊராக போயிற்று. என்ன செய்வது? உங்களிடம் வேறென்ன இருக்கிறது? விளை நிலங்களா? அப்படி இருந்தால் நீங்கள் உழுது பயிரிட்டு விளைச்சல் பார்த்து விடுவீர்களா? உட்கார்ந்து தூங்குவீர்கள். சாராயம் குடித்துவிட்டு சேற்றிலே விழுந்து புரள்வதுதான் உங்கள் ஆண்களில் பல பேருக்கு இயல்பு. பெண்களை வைத்து சம்பாதிப்பதுதான் அவர்களுடைய குறிக்கோள். இந்த தேசத்திலே வேறு என்ன வருமானம் இருக்கும்? கடற்கரை பட்டினம், தேசத்தினுடைய கிழக்கு பக்கம் சீன தேசம், தேசத்தினுடைய மேற்கு பக்கம் சோழ தேசம். 2 பேரும் பெரிய நாவாய்களில் நம்மிலே வந்து தங்கி பாதி தூரம் பயணம் போதும் என்று புரிந்து கொண்டு இங்கேயே வியாபாரம் செய்து போகிறார்கள். என்ன தவறு? இது என்ன ஒரு அற்புதமான வருமானம்! இதை சீர் செய்ய இங்குள்ள அதிகாரிகளுக்கும் அரசருக்கும் ஏன் தெரியவில்லை? இங்குள்ள புத்த பிக்ஷுக்களுக்கே தெரியவில்லை. இங்குள்ள மடாலயங்களே தாங்களே ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றன. மாறன் விஜயதுங்கவர்மனை தன் கைக்குள்ளே போட்டு கொண்டிருக்கின்றன. அவன் வெறும் குடிகாரனாக இருக்கிறான். வெண்கல சிலை செய்து அனுப்பிவிட்டால் சோழன் மகிழ்ந்து விடுவான் என்று நினைக்கிறான். அதற்கெல்லாம் சோழன் மசிய மாட்டான். இங்கிருந்த ஆட்கள் அங்கு போய் உட்கார்ந்து கொண்டு எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்குள்ள வணிகர்களை அப்படி அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கிறார்களே, சித்திரவதை செய்து துரத்தி இருக்கிறார்களே, இது சோழனுக்கு தெரிந்தால் அது சும்மா போகுமா? எப்பொழுது யுத்தம் வரும்? போர் இப்பொழுது இல்லை. வடகிழக்கு பருவக்காற்று சாதகமாக திகழ வேண்டும். இப்பொழுது தென்மேற்கு பருவக்காற்று அடித்து கொண்டிருக்கிறது. சேர தேசத்திலே கடும் மழை, அவ்வப்போது நமக்கும் பெய்கிறது. சோழ தேசத்தில் வறட்சியான காலகட்டம். அவர்கள் அடுத்தபடியான போருக்கு தயாராவார்கள். சோழருக்கு பல்வேறு தலைவலிகள் இருக்கின்றன. பாண்டியரும் சேரரும் மறுபடியும் ஒன்று சேரக்கூடாது என்று முக்கியமாக கருதுகிறான். ஈழத்தை துவைத்து எடுத்து விட்டான். அங்கிருந்தும் ஆபத்து வரும் என்று கருதுகிறான். கங்கர்களையும் ராஷ்டிரகூடர்களையும் அவர் மிரட்டியே வைக்க வேண்டிய அவசியம். மேலை சாளுக்கியம் அவன் மிரட்டலுக்கு கட்டுப்படாது. குடகு மலையிலிருந்து மணிஜா அவனுக்கு துணையாக இருக்கிறான். ஆனாலும் எவ்வளவு தூரம் நம்புவது என்ற கேள்வி இருக்கிறது. மேலை சாளுக்கியத்து மன்னர்கள் இப்பொழுது கீழே சாளுக்கியம் நோக்கி போய் அங்கு குழப்பம் ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். ஓரளவு வெற்றியும் பெற்றுவிட்டார்கள் என்று அங்கிருந்து வந்த செய்திகள் தெரிகின்றன. பாலூர் துறைமுகத்திற்கு இப்பொழுது அதிக கப்பல்கள் கொண்டிருக்கிறது. அங்கிருந்து வடகிழக்கு நோக்கி நாவாய்கள் நகருகின்றன. தென்மேற்கு பருவக்காற்றால் தள்ளப்பட்டு கங்கை முகத்வாரத்தை அடைகின்றன. அவை யாருடைய கப்பல்கள்? பல வணிகருடைய கப்பல்கள், பல்வேறு தேசத்தை சேர்ந்த கப்பல்கள். ஆனால் வணிகர் என்று வந்துவிட்டால் தேசம் முக்கியமல்ல, வாணிபம்தான் முக்கியம். அவர்களுக்குள் பரஸ்பரம் உதவி செய்து கொண்டு பயணப்படுகிறார்கள். மொழியோ தேசமோ பார்ப்பதில்லை. பாண்டியர்களும் சோழர்களும் இங்கு ஒற்றுமையா? பெரிதும் பகைமை பாராட்டுவதில்லை. கப்பல் ஏறி விட்டாய் அல்லவா? நாவாயிலே உட்கார்ந்து விட்டாயா? நீயும் நானும் நண்பன். ஊர் போய் சேர்ந்து இறங்கும் வரையில் ஒருவருக்கொருவர் உதவி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இறங்கிய பிறகு கட்சி பிரித்து கொள்கிறார்கள். நன்றாக இருக்கிறதே. ஏனெனில் சோழ தேசத்து வணிகர்கள் கெட்டிக்காரர்கள். அவர்கள் பேச்சு ராஜேந்திரருக்கு போய் சேர்வதற்குத்தான் நேரமாகிறது. போய் சேர்ந்து விட்டால் முடிவு வந்துவிடும். நாம் என்ன செய்தால் இது சரியாக இருக்கும்? மாறன் விஜயதுங்கவர்மனிடம் நேரடியாக நாம் தலைவரை விட்டு பேச வைக்க வேண்டும். இந்த விஷயம் சரியல்ல என்று நம்முடைய விகாரத்தில் நாம் நம்முடைய தலைமை புத்த பிக்ஷுவிடம் சொல்ல வேண்டும். அவர் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இதை எடுத்துக்கொண்டு போய் மாறன் விஜயதுங்கவர்மனிடம் சொல்லி இந்த விஷயத்தை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும்.
இங்கு வந்த சோழ வீரர்களுக்கும் வரி விதித்து சீன வீரர்களுக்கும் வரி விதிக்கும் பொழுது சீன வீரர்கள் கட்டமாட்டேன் என்று முரட்டுத்தனம் செய்தார்கள், அடிக்க வந்தார்கள். எனவே இவர்கள் ஒடுங்கிவிட்டார்கள். சீனர்களுக்கு வியாபாரம் ஆகாமல் இருக்க என்ன செய்வது? அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? சோழ வீரர்களை பண்டங்களை மாற்றிவிட்டு அவர்கள் நாவாய்களை தீக்கிரையாக்கி அந்த வீரர்கள் படகிலே ஏற்றி வைத்து அனுப்பிவிட்டார்கள். வெறுமே அனுப்பி வைத்தால் கூட பரவாயில்லை, 6-7 வீரர்களின் கையை வெட்டி ஒட்டக்கட்டி ஒன்றாக பிணைத்து விட்டார்கள். கால்கட்டை வீரர்களை தரித்து விட்டார்கள். எனவே இதுதான் மிக முக்கிய செய்தியாக போகப் போகிறது. சீனர்களுக்கு ஒரு மரியாதை, சோழர்களுக்கு ஒரு மரியாதை என்று 2 பட்சமாக நடப்பது தவறு. 2வது, இப்படி கொள்ளையடித்தது மிகப்பெரிய பிசுகு. 3வது, கைகளை வெட்டி ஒட்டியதும் கால்கட்டை விரலை தரித்ததும் அபத்தம். 4வது, இதை போய் சொல்ல சோழனிடம் எனக்கு பயமில்லை என்று சொன்னது. அதைவிட இன்னொரு கூத்து நடக்கிறது, உனக்கு தெரியுமா? என்ன? சோழன் எனக்கு கட்டுப்பட்டவன், எனக்கு பயந்தவன், நான் அடித்தால் வாங்கிக் கொள்கிறவன் என்று ஸ்ரீவிஜயத் அதிகாரிகள் சீனர்களிடம் சொல்கிறார்கள். சீனர்கள் நம்புவார்களா? அப்படித்தான் என்று தலையசைப்பார்களே தவிர சீனர்கள் நம்ப மாட்டார்கள். ஒருவேளை நம்மை மீறி நம்முடைய கணவாய்கள் வழியாக சீனப்படைகள் வணிகர்களோடு சோழ தேசத்திற்கு நேரடியாக போய்விடலாம். தென்மேற்கு பருவ காலங்களில் சீனப்படைகள் அங்கு போவதற்கு வாய்ப்பிருக்கிறது. போக விடுவார்களா? விடமாட்டார்கள். மடக்கி எரியூட்டுவார்கள். ஆனால் படகில் தப்பித்து சீனர்கள் சோழ தேசம் போய்விட்டால் பெரிய ஆபத்து. அப்படி எதுவும் நடந்து விடுமோ? நடக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறேன். சீனர்களை சீண்டு விட்டால் போதும். சீனர்கள் பழி வாங்க துடிப்பார்கள். எப்படியாவது பழி வாங்குவார்கள். சீனர்களுக்கும் சோழர்களுக்கும் கைகோர்த்து விட்டால் ஸ்ரீவிஜயம் தனித்து விடப்படும். மிக கடுமையாக 2 பக்கமும் அடி வாங்கும். அப்பொழுது நம்முடைய நிலைமை? புத்த பிக்ஷு என்று உயிரோடு விட்டாலும் விடலாம், கூப்பிட்டு கழுத்தை அறுத்தாலும் மறுக்கலாம். 2ற்கும் தயாராக இருக்க வேண்டும். காபோஜம் நோக்கி போய் விடுவோமா? எதற்கு? அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். மரணம் என்று தீர்மானித்தால் அது எங்கு வேண்டுமானாலும் வரும். எனவே இங்கிருந்து வேடிக்கை பார்ப்பதே நல்லது. கொம்பூதும் சத்தம் கேட்டது. அந்த பகுதி பரபரத்தது. புத்த பிக்ஷுக்கள் விரைவாக கொம்பூதும் இடத்தை நோக்கி போனார்கள். அங்கு முரசு அறிவிக்கப்பட்டது. ஸ்ரீவிஜயத்திலே வியாபாரம் சரியில்லை என்று சீன நாவாய்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஸ்ரீவிஜய கணவாய்கள் வழியாக சோழ தேசம் நோக்கி கூர்மையான அம்புகளுடைய வில்லாளிகளுடன் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த நாவாய்கள் சோழ தேசம் போய்விட்டால் நம்முடைய செயல்கள் வெட்ட வெளிச்சமாகிவிடும். அவைகளை போகவிடக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாறன் விஜயதுங்கவர்மன் இது குறித்து உத்தரவை அனுப்பி வைப்பார். எனவே எல்லோரும் யுத்தத்திற்கு தயாராக இருங்கள் என்று சொல்ல, அது யுத்தம் அல்ல, கடற்கொள்ளை என்று புரிந்து கொண்டு கூட்டம் ஆரவாரித்தது. 3 நாவாய்களை 30,000 பேர் மடக்கி இழுத்து எரியூட்டி சாமான்களை கொள்ளையடிப்பது எளிது என்று அவர்களுக்கு தெரியும். அவர்கள் எல்லோரும் தங்களுடைய வேலையும் வாளையும் தேடிக்கொண்டு போனார்கள். எங்கே வாள் என்று தேடுகிறீர்களே, என்ன ஆயிற்று இவர்களுக்கு? எல்லாவற்றையும் அடகு வைத்து குடித்திருப்பான். இப்பொழுது போய் மீட்டு கொண்டு வருவான். வெகு நாளைக்கு பிறகு விருந்து கிடைக்கிறதல்லவா? எனவே விடமாட்டான். எப்படியும் அந்த கப்பல்களை மடக்கி நிறுத்துவான். இது மேற்கொண்டு தொந்தரவு கொண்டு வந்து தரும், நிச்சயமாக தரும். ஆனால் சோழர்கள் போல அல்ல. சீனர்கள் கடுமையாக போராடுவார்கள். சோழர்கள் இந்த எதிர்ப்பை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் சீனர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் தாக்குவது கடுமையாக இருக்கும். 30,000 பேரிலே 10,000 பேர் திரும்பி வருவார்கள். 20,000 பேர் கடலிலே விழுந்து மீன்களுக்கு இரையாவார்கள். படகுகளில் பல பேர் ஏறி வேகமாக துடுப்பு செலுத்தி கணவாய் வழியாக போகின்ற பாம்பு படம் போட்ட சீன படகுகளை மடக்கி நிறுத்தினார்கள். தீப்பந்தங்களை சுழற்றி பாய்மரத்தின் மீது வீசி எறிந்தார்கள். நாவாய்க்கு முன்பு போய் சுக்கானை அடித்து உடைத்தார்கள். 3 நாட்களாக தொடர்ந்து அங்கு கலவரம் நடந்தது. பல ஸ்ரீவிஜயத்து படகோட்டிகள் அடிபட்டு குற்றுயிரும் குலையுயிருமாய் திரும்பினார்கள். நாவாயிலிருந்து ஒரு பொருளும் எடுக்க முடியவில்லை என்று தெரிந்ததும் பெரிய எண்ணெய் துணிகளை வேறு படகுகளில் ஏற்றி அங்கு போனார்கள். இப்பொழுது அந்த நாவாய்கள் எரியூட்டப்படும். முதல் நாவாய் எரியூட்டப்பட்டது.
கடற்கரையிலிருந்தே தெரிந்தது. கரும்புகை படர்ந்து எழுந்தது. பீங்கான் கிண்ணங்களும் கரை நோக்கி வந்தன. படகோட்டிகள் அவைகளை ஒட்டுமொத்தமாக ஏலம் விட்டு ஸ்ரீவிஜயத்து வியாபாரிகள் வாங்கி குவித்தார்கள். பெண்கள் கூச்சல் மறுபடியும் அதிகரித்தது. படகோட்டிகள் காசு பெற்று கொண்டதும் மதுக்கடைகளையும் பெண்களையும் நாடினார்கள். மறுபடியும் மிக சிறந்த முறையிலே வியாபாரம் நடந்ததற்காக பெரும் கூச்சல்கள் அங்கு எழுந்தன. புத்த பிக்ஷுக்கள் கவலையானார்கள். அவர்கள் தலைவரிடம் போய் பணிந்து நடப்பதை தெரிவித்தார்கள். அந்த புத்த பிக்ஷு கவலையானார். நாகை விகாரத்தில் உள்ள ஸ்ரீ விஜய அதிகாரிக்கு இந்த செய்தி போக வேண்டுமே, என்ன செய்வது என்று அவர்கள் யோசித்தார்கள். எந்த புத்த பிக்ஷுக்கள் வந்து தகவல் சொன்னார்களோ அவர்களையே நாகை விகாரத்திற்கு அனுப்பும்படி மன்னரை தலைமை பிக்ஷு கேட்டுக்கொண்டார். அவரிடம் பேசுவது மட்டுமல்ல, அவரிடமிருந்து படையெடுப்பதற்கு வாய்ப்பிருக்கிறதா, சோழன் இந்த பக்கம் வருவானா என்று தெரிந்து கொண்டு வாருங்கள் என்று மன்னர் பொற்காசுகள் கொடுத்தார். பாய்மரம் உள்ள பெரிய படகுகளில் 3 வீரர்கள் உதவி செய்ய மண்கலயங்களுக்கும் தானியங்களும் ஏற்றிக்கொண்டு மூங்கில் கழியிலே பொற்காசுகள் நிரப்பிக்கொண்டு அவர்கள் பயணம் துவக்கினார்கள். 3 நாவாய்களும் எரிந்து பெரும் பொருளை கொள்ளையடிக்கப்பட்டு அவை கரை நோக்கி போய்க் கொண்டிருப்பது தெரிந்தது. எங்கேடா போகிறீர்கள்? ஒரு ஸ்ரீவிஜயத்து வீரன் இந்த படகோட்டியை நோக்கி கேட்டான். சோழ தேசம் போகிறோம், வருகிறாயா என்று சொல்ல அந்த வீரர்கள் திகைத்தார்கள். காற்று வாகாயிருந்ததால் அந்த பெரிய படகு மிக விரைவாக சோழ தேசம் நோக்கி பயணப்பட்டது. மிக முக்கியமான இரகசியமான செய்தி வந்தியத்தேவர் ஸ்ரீ ராஜேந்திரரிடம் காதோரம் சொன்னார். என்ன விஷயம்? நிதி நிலைமையை பற்றிய விஷயம். சொல்லுங்கள். படையெடுப்பு என்று வந்தால் நமக்கு பொற்காசுகள் வேண்டும். ஆமாம், கையிலே சில பொற்கிண்ணங்கள் இருக்கின்றன. உருக்கிவிடலாமா? தாராளமாக செய்யலாம். இதற்கு என்னை கேட்பானேன்? பொற்காசுகள் உருக்குவதற்கு அந்த கிண்ணங்கள் மட்டும் போதாது. கூடுதலாக நமக்கு அங்கே செலவழிக்க காசுகள் வேண்டும். எனவே வேறு சில விஷயங்கள் இருக்கின்றன. அவைகளை உருக்கி காசுகளாக அடிக்கலாமா? என்ன விஷயங்கள்? 1 முழ உயர புத்தர் சிலைகள் 2 இருக்கின்றன. இவை இலங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்டன. என்ன செய்வது என்று தெரியாமல் நான் வைத்திருக்கிறேன். இதை என்ன செய்வது? புத்த பிக்ஷுக்களிடம் கொடுத்தால் உடனடியாக கோவில் எழுப்ப வேண்டும் என்பார்கள். கோவில் எழுப்ப நிலம் கொடு என்பார்கள். விகாரை கட்டுவார்கள். விகாரைக்குள் ஸ்ரீவிஜயத்து ஆட்களை கொண்டு வந்து வைப்பார்கள். நம்மை வேவு பார்ப்பார்கள். இதுவே என் முடிவு. என்ன இவ்வளவு வேகமாக முடிவு செய்கிறீர்கள்? 1 நாள் வேண்டுமானாலும் இது இங்கு இருக்கலாமே. வந்தியத்தேவரே, உங்களுக்கு என்ன புத்தர் மீது இத்தனை அக்கறை? இல்லை, இது ஒரு சமய சின்னம். அதற்காகத்தான் தயங்குகிறேன். எனக்கு புத்த சமயத்தின் மீது எந்தவித ஈடுபாடும் இல்லை. இந்த தேசத்திற்கு துரோகம் செய்ய ஸ்ரீவிஜயம் தீர்மானித்து விட்டது. இலங்கையிலிருந்து புத்த பிக்ஷுக்கள் தான் இந்த போரை நடத்துகிறார்கள். ஸ்ரீவிஜயத்திலும் புத்த பிக்ஷுக்களே இது போரை நடத்தக்கூடும். எனவே சைவ சமயத்திற்கு எதிராக புத்த சமயம் இயங்குகிறதோ என்று தோன்றுகிறது. நமக்கு வேறு சில பிரச்சனைகள் உள்ளேயே இருக்கின்றன. வெளியே இருந்து சமய பிரச்சனை வரவேண்டாம். எனவே கூசாமல் உருக்குங்கள் என்று சொல்லி அந்த புத்தர் சிலையை மல்லாக்க கவிழ்த்து வைத்தார். வந்த ஆட்கள் அதை தூக்கி கொண்டு போனார்கள். வந்தியத்தேவர் சிரிப்போடு ராஜேந்திர சோழனை நோக்கினார். நீ ஒரு முடிவு செய்தால் அதிலிருந்து நெல்முனை அளவும் நகரமாட்டாய் என்கிறாய். அந்த உறுதி எனக்கு பிடித்திருக்கிறது. சோழ தேசத்தை கல்லூரியின் மூலமாகவோ சமயத்தின் மூலமாகவோ கலைகளின் மூலமாகவோ உறவின் மூலமாகவோ எதிர்த்து விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறாய். சோழ தேசத்தை நீ காதலிப்பது போல வேறு எந்த அரசனும் காதலிப்பானா என்று எனக்கு தெரியவில்லை. ராஜேந்திரா, வாழ்க நீ என்று கை உயர்த்தினார். ராஜேந்திரர் குனிந்து அவர் வாழ்த்தை ஏற்றுக்கொண்டார். கீழை சாளுக்கியம் நோக்கி சோழப்படைகள் போவதற்கான ஆயத்தங்கள் ஒவ்வொன்றாக ஆரம்பித்தன. இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது. மீண்டும் கதையின் தொடர்ச்சி நாளை. வணக்கம்.